ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வில்லேஜ் டெக் ப்ளஸ். நான் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஈவினிங்க்கு மேலே எல்லாரும் எப்படி ஒரு சீரியலில் டிவி பார்க்குறாங்களோ அதேமாதிரி இந்த பிக் பாஸ் அப்படின்ற விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ரொம்ப நேரம் அதில் பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ்ன்றது நமக்கு முக்கியமா? இந்த பிக் பாஸ்ன்றது நமக்கு தேவையா? இந்த பிக் பாஸை வச்சு நம்மளை எப்படி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த மீடியாவில் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ மூலியமாக. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்மளெல்லாம் வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க மீடியாலன்னு சொல்லிட்டு. எப்படி இது ப்ராக்டிக்கல், எப்படி இது சாத்தியம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் அப்படின்றது இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? இப்போ இருக்கக்கூடிய ஓவியா ஆர்மியிலேருந்து பாவனி ஆர்மி வரைக்கும் ஸோ நிறைய பேர் இந்த பிக் பாஸுக்கு அடிக்ஷனாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த பிக் பாஸ்ன்றது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இது பிக் பாஸோட நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நெதர்லாண்டுக்கு போகணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1999 நெதர்லாண்டில் டச் லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் அப்படின்ற விஷயம் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒளிபரப்பாச்சு. இது டேரக்ஷன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டி மோல் ஜூனியர் அப்படின்றவர் தான். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1984 அப்படின்ற ஒரு புக் வந்து பார்த்து இவர் படித்து இன்ஸ்பயர் ஆனதுனால, ஆனால் அந்த புக் ரிலீஸ் ஆனது 1947 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி பிஃபோராகவே ஒரு புக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு நாவல். அந்த நாவலை படித்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிக் பிரதர் அப்படின்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் 1999 ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய செலிபிரிட்டிலாம் கிடையாதுங்க. இருக்கக்கூடிய நார்மல் பீப்பிள்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே விட்டுட்டு ஐசோலேட் பண்ணிட்டு கேமரா வச்சுட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷோக்கெலாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கான்செப்ட்டை வச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலாம் பேசி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட் இருக்குது, இந்த டிஃப்ரெண்டான கான்செப்ட் நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் 1999 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்திட்டு இவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மெத்தட்லாம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நிறைய கம்பெனிலாம் இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இந்த எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி இவங்களோட காப்பிரைட் கேட்டாங்க. இது கிட்டத்தட்ட இன்னைக்கும் ஒரு 50 கண்ட்ரிக்கு மேலே இந்த மெத்தடை பயன்படுத்திட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்திட்டு ஆக்சுவலாக நிறைய கண்ட்ரியில் இந்த பிக் பிரதர் அப்படின்ற ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு நிறைய பேர் சொன்னாங்கன்னா இது ஃபேக்குன்னு சொன்னாங்க. இந்த ஃபேக் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட லண்டனில் ஒரு டிவி சேனல் என்ன பண்ணாங்க அப்படின்னா 24/7 ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட் மூலமா யார் வேணாலும் நீங்கள் உள்ள விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பிக் பிரதர் ஷோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்போ வேணாலும் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. பட் நம்ப ஆரம்பிச்சாலுமே இன்னைக்கு வரைக்கும் இது ஸ்கிரிப்டடா இல்லை லைவான்னு சொல்லி நிறைய பேருக்கு உண்டான ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிறைய கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணப்போ எனக்கு ரொம்ப எஸ்பெஷலி பிடிச்ச கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் லான்ச்சில் பிடிக்கும். ஏன்னா பிலிப்பைன்ஸ் லான்ச்சில் வந்து லான்ச் பண்ணுறப்போ அவர் கோலிஸ் அவர் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அவங்க கிட்ட ஒரு கைட்னஸ் கொடுத்து உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு வந்தாங்க அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகள் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1999 இந்த பிக் பிரதர் ஷோ வந்துட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பட் ஆனால் இந்தியாவுக்குள்ள வந்தது கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு 2017 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்தியாவுக்குள்ள வரதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 2017 வந்துச்சு. அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. இந்த பிக் பாஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது மூலமா எப்படி இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி. எப்படி சம்பாதிக்கிறாங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிவிஷன் ஓவரால் டெலிவிஷனோட எல்லாமே இவங்க பிக் பாஸ் மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சன் டிவியாக இருக்கட்டும், ஜீ தமிழாக இருக்கட்டும், பெரிய பெரிய சேனலாக இருக்கட்டும், எல்லா சேனலுமே எப்படி பணம் சம்பாதிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கும்போது அவனுக்கு ரேங்க் கார்டோ ஒரு மார்க் ஷீட்டோ அவனுக்கு ரேங்க் போட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த டிவி சேனல் டெலிவிஷன் ஷோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கிங் பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய BARCன்னு சொல்லிட்டு ப்ராட்காஸ்ட் ஆடியன் ரிசர்ச் கவுன்சிலிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலிமா அவங்களுக்கு ஒரு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பார்க்கக்கூடிய டிவைஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது. அது வந்து டிவிலையோ இல்லை டிஸ்கனெக்ஷன்லையோ இல்லை இருக்கக்கூடிய கேபிள் சர்வர்லையோ இல்லை பார்க்கக்கூடிய இன்டர்நெட் சர்வர்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது மூலிமா அது என்ன அனலைஸ் பண்ணி ஒரு கணக்கெடுத்து கொடுக்கும் அப்படின்னா இந்த பர்சன் இந்த ஏரியாவில் இருக்கவங்க இத்தனை பேர் ஆக மொத்தத்தில் இந்த சேனலில் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கும். அந்த கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கறது மூலிமா அந்த பாயிண்ட்டை வச்சு ஸோ அந்த டிவி சேனலோட ஷோ வந்து அதிகமாக பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு ரேங்கிங் பாயிண்ட் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய BARC அப்படின்றவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. வியாழக்கிழமை இவங்களுக்கு ஒரு ரேங்கிங் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எதனால் வியாழக்கிழமை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வியாழக்கிழமைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் டைம் எடுத்துப்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் டைம் எடுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சனி ஞாயிறு இந்த ரேட்டிங் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எல்லாத்தையுமே பேசுவாங்க. ஸோ எங்கள் சேனலுக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு, ஸோ எங்கள் சேனலில் இவ்வளோ நேரம் மக்கள் பார்த்துருக்காங்க, ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய விளம்பரம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். ஏன் அப்படின்னா வியாழக்கிழமை அவங்க ஸ்கோர் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் டைம் எடுத்து இவங்க வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாமே டீல் பேசி அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆஃபில் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து டிவி சேனல் பார்ப்பாங்க. அப்படி டிவி சேனல் பார்க்குறப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து வரும். அப்போ கான்சன்ட்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கிட்ட சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு சிரிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கோவமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோவாக போடுறாங்க. நீங்கள் பழைய பிக் பாஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜூலிக்கு வயிற்று வலி, ஜூலி பொய் சொன்னாங்களா சொல்லையா, அதை வச்சே மீம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்காங்க. பரணி செவிரேறி குச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயத்தை டிஃப்ரெண்ட் ஒரு
சிங்கர் ஷோ எடுத்துக்கோங்க, சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோங்க. சூப்பர் சிங்கரில் பாட்டு தானே போடணும். அங்கே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? குக் வித் கோமாளி எடுத்து குக் வித் கோமாளி சமைக்கிற ஷோ தான். அங்கே என்ன ஃபன் வேண்டிய கிடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் பண்ணுறப்போ, நீ என்ன ஷோ எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் பேசுகிறப்போ ஒரு கான்ட்ரிபியூஷனான விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணிவிட்டு அந்த ப்ரோமோவை காமிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு இந்த ரேட்டிங் பாயிண்ட் எடுத்து இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை இவங்க வளர்த்துக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா சேனல்லையும் எல்லா ஷோவும் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் ஒன்று தான், இந்த பிக் பாஸ் ஷோ நமக்கு முக்கியம் இல்லையான்றது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இதில் ஒரு ஃபுல்லாக மூழ்கி இருக்காமல் இது வந்து நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், ஒரு ஃபன்னு தான். ஸோ நம்மளோட லிமிட் வரைக்கும் இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களை லிமிட் வரைக்கும் பாருங்கள். அது வரைக்கும் ரொம்ப போய் நம்ம அடிக்ஷன் ஆக வேண்டாம். ஸோ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதோ டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் தெரிவிங்க. கண்டிப்பாக அதை எடுத்து நான் உங்களுக்கான வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வில்லேஜ் டெக் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.